மேயராக தான் தேர்ந்தெடுக்கப்படாததால் அமைச்சர்கள் முன் ஆதங்கத்தோடு பேசிய பெண் கவுன்சிலரை அடக்கும் விதமாக அவருடைய கணவர் பெண் கவுன்சிலரை பொதுவெளியில் அடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1996ஆம் ஆண்டில் உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கென 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திமுக ஆட்சிதான். இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் 44,143 பெண்கள் உள்ளாட்சி நிர்வாகங்களில் பதவி வகித்திடும் நிலை உருவானதாக 2016ஆம் ஆண்டின் சட்டமன்ற நிகழ்வுகளின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூட தெரிவித்திருந்தார். அப்படி சமூக நீதி பெண் முன்னேற்றம் பேசும் கட்சியின் பெண் கவுன்சிலர் சாந்தியை தனது கணவர் பொதுவெளியில் அடித்திருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. கோவை மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி நேற்று தேர்வு செய்யப்பட்டதும் அழுதபடி வெளியேறினார் கவுன்சிலர் மீனா லோகு. இதேபோல கோவை மேயர் தேர்தலையொட்டி இன்று காலை நடந்த திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் தான் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்படாததால் தனது ஆதங்கத்தை வெளிப்படையாக போட்டுடைத்தார் பணிகள் குழு தலைவரும் கவுன்சிலருமான சாந்தி முருகன். கட்சிக்காக உழைத்து ஓடாய் தேஞ்சிட்டோம். கட்சிக்காக 50 வருடங்கள் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் இழந்து ஒதுக்கப்பட்டுள்ளோம் என அனைவர் முன்னிலையிலும் அமைச்சர் நேரு மற்றும் முத்துசாமியிடம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் சாந்தி முருகன். சாந்தி இவ்வாறு பேசியதால் அமைச்சர்கள் முகம் மாற அவரை அங்கிருந்து அனைவரும் அமைச்சரை எதிர்த்து பேசாதே என சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டி வந்தனர். இந்த சமயத்தில்தான் கவுன்சிலர் சாந்தி ஆதங்கப்படுவது பிடிக்காததால் அவரை அடக்கும் விதமாக அவரை அனைவர் முன்னிலையிலும் முதுகில் அடித்தார் சாந்தியின் கணவர் முருகன். என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் பொதுவெளியில் தன்னுடைய கருத்துக்களை கூறும் ஒரு கவுன்சிலரை, அதுவும் பெண் கவுன்சிலரை கணவர் அடித்தது ஆண் ஆதிக்கத்தை தான் காட்டுகிறது என பலர் தெரிவித்து வருகின்றனர். என்னதான் பெண்கள் கட்சி பொறுப்புகளில் அரசியலில் இருந்தாலும் இவர்களை பின்னால் இருந்து இயக்குவது ஆண்களாக தான் இருக்கிறார்கள் என்று பல நாட்களாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இது நிரூபணமாகும் வகையில்தான் தற்போது கவுன்சிலர் சாந்தியை பேசக்கூடாதென்று பொதுவெளியில் அதட்டி இருக்கும் அவரது கணவரின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.